Hi friends, welcome back to our We Create For You channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு பேபி கார்ன் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய ரெசிபி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு நம்மளோட சேனலோட லிங்க் கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யிறதுக்காக 4 பேபி கார்னை நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த 4 பேபி கார்னை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் 4 பெரிய வெங்காயம் 3 தக்காளி 2 பச்சை மிளகாய் 6 பூண்டு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேபி கார்ன் எல்லாத்தையும் எடுத்து அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனும் வெங்காயத்தாளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்ககிட்ட வெங்காயத்தாளி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்யும் போது நம்ம பேபி கார்னை வேக வச்சு எடுக்கணும். கொஞ்சமாக தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு அது கூடவே பட்டை கிராம்பு சோம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்காக நம்ம ஒரு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் செய்யணும். அதுக்காகத்தான் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தில் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 3 பூண்டு இது எல்லாத்தையுமே எடுத்து சும்மா லைட்டாக வதக்கி விட்டுட்டு, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா அதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த கிரேவி செய்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இது கூடவே பட்டை கிராம்பு இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட ஏற்கனவே 3 வெங்காயம் கட் பண்ணது இருக்கும். அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை மிளகாவும் மீதி இருக்கிற தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இவ்வளோத்தையும் நல்லா சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பேபி கார்னை ஆட் பண்ணிக்கலாம். பேபி கார்னை இந்த மசாலாலேயே ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். அப்போ தான் அந்த பேபி கார்ன் வந்து அந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா உள்ளே இழுத்துருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்புலாம் செக் பண்ணி தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, ஸோ நான் வந்து சேர்த்துருக்குறேன். இந்த பேபி கார்ன் மசாலா நீங்கள் வந்து பேபி கார்னில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் காலிஃப்ளவரில் செய்யலாம், இல்லைனா சிக்கனில் கூட செஞ்சு பார்க்கலாம், இல்லைனா நம்ம மஷ்ரூமில், பன்னீரில், மீல் மேக்கரில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டில் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன்.
ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்து அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை மிக்சரில் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த டிஷ் செஞ்சாலும் சரி, இல்லை நான்வெஜ்ஜில் எந்த டிஷ் செஞ்சாலும் சரி, அதை நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை கடைசியாக சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, வெங்காயத்தாள், அதையும் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவுமே டேஸ்டான பேபிகார்ன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்மளோட சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.